அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 17, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 5ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை திங்கட்கிழமை. சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை மற்றும் இரவு 7:30 முதல் இரவு 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர் லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6:35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. திதி இன்று நள்ளிரவு 1:59 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை. அஸ்தம் பின்பு சித்திரை யோகம். நாமயோகம் இன்று காலை 7:36 வரை. சூலம் பின்பு கண்டம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:18 வரை. அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம். கரணம் இன்று நள்ளிரவு 1:59 வரை. பாலவம் பின்பு மதியம் 3:03 வரை. கௌலவம் பின்பு தைதுலம். சந்திராஷ்டமம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை. சதயம் பின்பு பூரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 3:01 வரை. முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. கடக ராசி அன்பர்களே, பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நவீன பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். சிலருக்கு தைரியம் செயலிலிருந்து வருகிறது, ஆனால் உங்களுக்கு புற்றுநோய் வீரம் இதயத்திலிருந்து வருகிறது. நீங்கள் மிகவும் நேசிப்பதில் மூழ்கி இருப்பதிலிருந்து, நீங்கள் மிகவும் நேசிப்பவர்களுக்காக நிற்பதிலிருந்து, உங்கள் உள்ளுணர்வால் நீங்கள் பாய்கிறீர்கள் என்பதை அறிவதிலிருந்து, நீங்கள் விரும்புவதை விட அதிகமாகவோ அல்லது மறுபக்கத்திலிருந்து பெறப்படுவதை விட அதிகமாகவோ பங்களிப்பவராக இருக்க வேண்டிய கதைகளை நீக்குவதிலிருந்து. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பிரபஞ்சம் உங்கள் மூலம் செயல்படுகிறது. அதன் விளைவுகள் எப்போதும் மிகுதியாக இருக்கும் என்று நம்புவதன் மூலம் உங்களை நம்புங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மற்றும் புரிதல் நிறைந்த நாளாக இருக்கும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும். வேலையில் சக ஊழியர்களுடன் கூட்டாக செயல்படுங்கள். இது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். சிறு கவலைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம், ஆனால் நேர்மறையான சிந்தனை மற்றும் மன அமைதியுடன் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் உங்களுக்கு மன அமைதியை தரும். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். அவசியமான பொருட்களை சவுகழியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். உங்கள் இருவருக்குமுள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாளிது. இன்று செய்யும் முதலீடு கவர்ச்சிகரமாக இருக்கலாம், ஆனால் பார்ட்னர்களிடம் இருந்து சில எதிர்ப்புகளை பெறுவீர்கள். பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும். மழைக்கும் ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு மழையில் இன்று நீங்கள் நனைந்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன். அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள், அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர்.
எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: வேலைகள் மற்றும் வியாபாரத்தில் வளர வீட்டின் மூல இடத்தில் ஒரு துளசி செடியை நடவும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. பிரபஞ்ச குறிப்பு: மற்ற அனைத்திற்கும் மேலாக உங்களை நம்புங்கள். இப்போது சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். கடகம், புனர்பூசம். தொழிலில் முன்னேற்றம். தன, புத்திர, ஞானகாரகனான குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி நட்பானவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு சனி பாக்கிய ஸ்தானத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு அஷ்டம ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி 9ஆம் வீட்டிற்குரிய நற்பலன்களை வழங்குவார். இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும். விரும்பிய யாவும் இனி கைக்கு வந்து சேரும். உங்கள் தகுதிக்கேற்ற பொறுப்புகள், பணியில் பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். மற்றவர்களால் முடியாதவற்றை எல்லாம் முடித்துக் காட்டும் வல்லமை உண்டாகும். தெய்வ சிந்தனை மேலோங்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்குவார். வாகன பயணத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்களுக்கு விரும்பாத இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வைத்து அதனால் பிரச்சனைகளை உருவாக்குவார். இதுவரை இருந்த பெயர், புகழ், செல்வாக்கில் இறங்கு முகத்தை உண்டாக்குவார். அதிர்ஷ்ட காலம்: அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிச 20, 2023 பி 15, 2024 வரையிலும், சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024, ஜூன் 19, 2024 மற்றும் நவ 4, 2024 பி 27, 2025 வரையிலும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்ட பலன்களை வழங்குவார். தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சியில் லாபம் உண்டாகும். விருப்பங்கள் நிறைவேறும். 4ஆம் பாதத்தினருக்கு அஸ்தமனம், வக்கிரம காலங்களில் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பார். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவார். ராகு, கேது சஞ்சாரம்: ஏப் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவால் முன்னேற்றம் உண்டாகும். முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஏப் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு விருப்பங்கள் நிறைவேறும். துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சிகளில் லாபம் காண்பீர்கள். சகோதரர்கள், பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வெற்றி காண்பீர்கள். குரு சஞ்சாரம்: ஏப் 30, 2024 வரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு லாப ஸ்தானத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு ஜீவன ஸ்தானத்திலும், மே 1, 2024, மே 13, 2025 வரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு விரய ஸ்தானத்திலும்,
4ஆம் பாதத்தினருக்கு லாபஸ்தானத்திலும் மே 14 2025 முதல் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் 4ஆம் பாதத்தினருக்கு விரய ஸ்தானத்திலும் குருபகவான் சஞ்சரிக்கிறார். 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 30, 2024 வரை பணவரவை அதிகரிப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். 4ஆம் பாதத்தினருக்கு மே 1, 2024, மே 13, 2025 காலத்தில் அபரிமிதமான யோகத்தை உண்டாக்குவார். தொழில், குடும்பம், உத்தியோகம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றம் தருவார். மே 13, 2025 முதல் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு தன் பார்வை மூலம் குடும்பத்தில் சுபிட்சத்தையும் நட்புகளால் நன்மைகளையும் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை உண்டாக்குவார். பொதுபலன். இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும். முயற்சிகள் வெற்றியாகும். கடன்களால் ஏற்பட்ட அவமானம் மறையும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். அரசு ஊழியர்களின் செல்வாக்கு உயரும். செயல்கள் வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீர்கள். தொழில், மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சினிமா, சின்னத்திரை, இயந்திர தொழிற்சாலைகள், வியாபார நிறுவனங்கள், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் தொழில்கள் வளர்ச்சி பெறும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் பெறும் காலமாக அமையும். பணியாளர்கள், திறமைக்கு மதிப்பில்லை, என்னதான் உழைத்தாலும் உயர்வில்லை என்று வருத்தப்பட்ட நிலை மாறும். இனி உங்கள் உழைப்பிற்கு மதிப்புண்டாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளர்களின் நிலை உயரும். பெண்கள், சுயதொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். கணவர் மற்றும் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும். கல்வி, கல்வியில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இக்காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனை நன்மை தரும். உயர்கல்வி கனவு நிறைவேறும். போட்டித் தேர்வில் பங்கேற்பவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உடல்நிலை, இதற்கு முன்பிருந்த பாதிப்பு விலகும். விபத்து, பக்கவாதம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை காரணமாக எழுந்து நடமாடத் தொடங்குவர். சிலருக்கு மூச்சு திணறல், நரம்பு பிரச்னை ஏற்பட்டு சரியாகும். குடும்பம், குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு திட்டமிடுவீர்கள். புதிய வாகனம், வீடு என நீண்ட நாள் கனவு நிறைவேறும். தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உறவினர் வருகை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். பரிகாரம். நரசிம்மரை வணங்க வாழ்வு செழிக்கும். சங்கடங்கள் விலகும். பூசம், விழிப்புணர்வு அவசியம். ஆயுள்காரகன், தொழில்காரகன் என்று கூறப்படும் சனிபகவான் மற்றும் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு டிச.20, 2023 முதல் ஆயுள் அஷ்டம ஸ்தானமான 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனிபகவான். உங்கள் நட்சத்திரநாதன், ராசிநாதன் சந்திரனுக்கு பகையானவர் என்றாலும் தான் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப வழங்குபவர் சனிபகவான். 8ஆம் ஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் காலத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படும். தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும். வருமானத்தில் தடைகள் ஏற்படும். பணத்தேவை அதிகரிக்கும். அனைத்திலும் தடைகள், தாமதம் என்ற நிலை உருவாகும். சிலருக்கு வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். வீண் அலைச்சல், பண விரயம் ஏற்படும். தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு, உறவில் விரிசல் தோன்றும். மருத்துவச் செலவு அதிகரிக்கும். முயற்சிகளில் இழுபறி உண்டாகும் என்பது பொதுவிதி. ஆனாலும் உங்கள் நட்சத்திர நாதனின் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் இத்தகைய நிலைகளை அப்படியே உங்களுக்கு உண்டாக்க மாட்டார். அதிர்ஷ்ட காலம். சதயம் நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024, ஜூன் 19, 2024 வரையிலும், நவ 4, 2024, பிப் 27, 2025 வரையிலும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29, 2025, ஜூலை 2, 2025 வரையிலும், நவ 17, 2025, மார்ச் 6, 2026 வரையிலும் மற்றும் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் அஷ்டம சனியின் பாதிப்பு இருக்காது.
திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபட முயல்வீர்கள். மேற்சொன்ன காலங்களில் எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை அடைவீர்கள். ராகு கேது சஞ்சாரம். ஏப் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் இதுநாள் வரை இருந்த துன்பங்கள் காணாமல் போகும். தேவையான பணம் வரும். உடல் உபாதைகள் விலகும். தொழிலில் இருந்த தடைகள் மறையும். வேலை தேடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். ஏப் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் போது உடல் பாதிப்பு ஏற்படும். வேலையில் சங்கடம் தோன்றும். பணவரவில் தடையுண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை அதிகரிக்கும். குரு சஞ்சாரம். ஏப் 30, 2024 வரை ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பணியில் நெருக்கடி தோன்றும். விரும்பாத இடமாற்றம் வழக்கு என சங்கடங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் தடைகளும் பொருளாதார நெருக்கடி தோன்றும். மே 1, 2024 மே 13, 2025 காலத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கை மீண்டும் அடைவீர்கள். பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள். மே 14, 2025 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் என்றாலும் அவருடைய பார்வைகளால் நிம்மதியான நிலையும் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையும் உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். பொதுப்பலன். அஷ்டம சனி என்றாலும் ஏப் 26, 2025 வரை கேதுவின் அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். நெருக்கடிகள் மறையும். மே 1, 2024 மே 13, 2025 வரையிலும் லாபஸ்தான குருவால் செல்வாக்கு உயரும். பொருளாதார நிலை உயரும். அனைத்திலும் வெற்றி உண்டாகும். மே 13, 2025 க்கு பின் செயல்களில் நெருக்கடி வழக்கு வீண் செலவுகள் தொழிலில் வருமானமின்மை வரவை விட செலவு அதிகம் என்ற நிலை உண்டாகும். சிலருக்கு வாகன பயணத்தில் சங்கடம் ஏற்படலாம். இக்காலத்தில் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதாலும் பத்திரங்களை முழுமையாக படித்து பார்க்காமல் கையெழுத்திடுவதாலும் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும். தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடு லாபம் தரும். போட்டியாளர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகுவர். இயந்திர தொழிலில் லாபம் உண்டாகும். விவசாயம் கால்நடை வளர்ப்பு ஆதாயம் தரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகும். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் தோன்றும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். செய்யாத தவறுக்கு பொறுப்பாக வேண்டிய நிலை ஏற்படும். மேலதிகாரியை அனுசரித்து செல்வதும் உடன் பணிபுரிபவர்களின் ஆலோசனையை ஏற்பதும் நன்மையளிக்கும். பெண்கள். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மையுண்டாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களை விட்டு விலகி இருந்தால் பிரச்சனைகள் மறையும். பணியிடங்களில் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவதும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நன்மை தரும். கல்வி. ஆசிரியர்களின் ஆலோசனையால் வளர்ச்சி காணலாம். கல்வியும் வேலையும் வாழ்வின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பொதுத் தேர்வு போட்டித் தேர்வில் உங்கள் கடின முயற்சி வெற்றி தரும். உடல்நிலை. பரம்பரை நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் மூட்டுவலி இடுப்புவலி ஏற்படலாம். சிலருக்கு சிறு சிறு விபத்துகள் உண்டாகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். குடும்பம். பணி தொழில் போன்றவற்றில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டி குடியேறுதல் என்ற உங்கள் கனவு நிறைவேறும். சிலர் விரும்பிய வாகனத்தை வாங்குவர். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட நன்மை அதிகரிக்கும். ஆயில்யம் வித்யாகாரகன் என கூறப்படும் புதன் பகவான் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச.20 2023 முதல் 8ஆம் இடமான ஆயுள் அஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். இவர் உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர் என்பதுடன் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப வழங்க கூடியவர். 8ஆம் வீடான அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உழைப்பு அதிகரிக்கும்.
எந்த ஒன்றையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகே ஒரு முடிவிற்கு வருவீர்கள். உங்கள் சாதுரியத்தால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். சில சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை ஏற்படும். பண முதலீட்டை விட உங்கள் உழைப்பை நம்பி செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட காலம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான டிச. 20/2023 பி.15 2024 வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29 2025 ஜூலை 2 2025 வரையிலும் நவ.17 2025 மார்ச் 6 2026 வரையிலும் மற்றும் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் அஷ்டம சனியின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்த பிரச்னை முடிவிற்கு வரும். சிலர் வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். சொத்து சேர்க்கையும் பொறுப்புகளும் உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் ஏப். 26 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழந்த பொருட்கள் செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஏ.26 2025 முதல் ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி தோன்றும். தொழில் வியாபாரத்தில் லாபம் என்பது கேள்விக்குறியாகும். குடும்பத்திலும் நிம்மதி இல்லாமல் போகும். உடல் நிலையில் சங்கடம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும். குரு சஞ்சாரம் ஏ.30 2024 வரை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உத்தியோகத்தில் சங்கடம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வருமானத்தில் நெருக்கடி தோன்றும். சிலருக்கு வேலையில் மெமோ வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். மே 1 2024 மே 13 2025 வரையிலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் எல்லாவித சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கை மீண்டும் அடைவீர்கள். அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பணவரவு உண்டாகும். மே 14 2025 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பலவழியிலும் செலவு அதிகரிக்கும். என்றாலும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்ப்பு விலகும். பொது பலன் அஷ்டம சனியின் காலம் என்றாலும் கேது பகவானின் சஞ்சாரமும் குரு பகவானின் அருளும் இக்காலத்தில் பெருமளவில் பாதுகாக்கும். அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு உயர்பதவிக்குரிய வாய்ப்பு உண்டாகும். திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாகும். வாழ்வில் இதுவரை இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும். வழக்குகளில் சாதக நிலை ஏற்படும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு தீர்வு காண்பீர்கள். உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பப்ளிகேஷன்ஸ் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை சினிமா சின்னத்திரை போன்ற தொழில்கள் வளர்ச்சியடையும். பணியாளர்கள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு சாதுரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் பிரச்சனைகளை மேலிடத்தில் பக்குவமாக சொல்லி தீர்வு காண்பீர்கள். எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகும். மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெண்கள் உயர்கல்விக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என மேற்கல்விக்காக செல்வீர்கள். பணிபுரியும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகளை அடைவீர்கள். சிலர் சுயதொழில் தொடங்குவர். அதில் உழைப்பு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்வி வித்யாகாரகனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களான நீங்கள் இயல்பாகவே கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட்டால் தேர்வில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலையில் சின்ன சங்கடங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதய பாதிப்பு சிலருக்கு ஏற்படலாம்.
பித்தம், மயக்கம், ஜலதோஷம் சங்கடப்படுத்தும். அவற்றிலிருந்து சிகிச்சையால் நிவாரணம் கிடைக்கும். குடும்பம். திட்டமிட்டு செயல்பட்டு குடும்பத்திலுள்ள சங்கடங்களை அகற்றுவீர்கள். தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வசதியான வீட்டிற்கு குடிபுகும் நிலை சிலருக்கு ஏற்படும். நீண்ட நாளாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி நடந்தேறும். நவீன பொருட்கள், வாகனம் வாங்கும் நிலை உண்டாகும். சிலருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்லும் நிலை ஏற்படும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். பரிகாரம்: திருவிடைமருதுஆர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடை விலகும். விருப்பம் நிறைவேறும்.